விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் உள்ள சுகாதார வளாகங்கள் பராமரிப்பின்றி மூடப்பட்டுள்ளது. இதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சந்தித்து வரும் இன்னல்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ளது பாளையம்பட்டி ஊராட்சி. இந்த ஊராட்சியில் பட்டத்தரசி அம்மன் கோவில் பின்புறம் ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என அனைவருக்கும் தனித்தனியாக பயன்படுத்தும் வகையில் 3 சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டது. இந்த சுகாதார வளாகங்கள் எந்தவித பராமரிப்பும் இன்றி மூடியே கிடக்கிறது. இந்த சுகாதார வளாகத்தின் உள்ளே செல்ல முடியாதவாறு இதன் முன்புறம் குப்பைகள் கொட்டப்பட்டும் வளாகம் முழுவதும் புதர் மண்டியும் விஷ ஜந்துக்கள் வாழும் ஆபத்தான பகுதியாகவும் உள்ளது. மேலும் இந்த சுகாதார வளாகம் முன்பு கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை தீ வைத்து எரிப்பதால் அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு சுவாச பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர். இங்குள்ள இந்த 3 சுகாதார வளாகங்களும் பராமரிப்பு இன்றி மூடப்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் சுகாதார வளாகங்களை பயன்படுத்த முடியாமல் திறந்த வெளியை பயன்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதிவாசிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த வளாகம் மூடப்பட்டுள்ளதால் இப்பகுதி பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். முன்னாடி 40 வருஷமா இருக்கும். எல்லாம் வாடுது, பாம்பு சில இதுகள்லாம் உள்ள வாடுது, வீட்டுக்குள்ள வாடுது. நாங்க பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறோம். இப்ப இந்த மாதிரி குப்பையை கொட்டுறதுனால பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில அம்மா கடையில போய் உட்காரம் செய்யறாங்க. அதனால சில நோய்கள் நிறைய வருது. பிள்ளைங்களை ஆஸ்பத்திரிங்களுக்கு கூட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில வசதிகள் அருப்புக்கோட்டையில் இல்லாதனால மதுரைக்கு அனுப்பி விட்டுறாங்க. எங்களுக்கு அலைச்சல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பொதுமக்களுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுத்து குப்பையை கொட்டாத நிரந்தரமான தீர்வு எங்களுக்கு இந்த அரசு பண்ணி கொடுக்கணும். பாத்ரூம் கெட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்கள் பக்கத்தில் பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் வசிக்கிறோம். குப்பையில் இந்த மாதிரி கொட்டுறாங்க. சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்க. அங்கே போய் சொன்னாலும் யாரும் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த பாத்ரூம் கிட்ட எவ்வளோ நாள் இருக்கும்? கடைசியாக கிட்ட அதை பார்க்க உள்ளே போகவே முடியாது. வீட்டு பக்கத்தில் குப்பைகளை கொண்டாந்து போடுறாங்க. எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. பசங்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியலை. தீக்குச்சியாக பொருதி விட்டு போயிருக்கா, புகை பூரா உள்ளே வருது. பசங்களுக்கு நோய் வருது. நாங்கள் நோய் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அதை எங்களுக்கு கொஞ்சம் பராமரிப்பு பார்த்து எங்களுக்கு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி தரணும். எங்களால் இருக்க முடியலை. பசங்களை வச்சுட்டு நாங்கள் தான் சீரழிகிறோம். இப்போ ஆஸ்பத்திரிக்கு நடக்கிறோம். இங்கேயும் பார்க்க முடியும். இப்போ மாலைக்கு போச்சுட்டா மாலைக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதை ஒரு சீர்திருத்தம் பண்ணி எங்களுக்கு நல்ல முறையில் அதை சரி பண்ணி தரணும். இது குறித்து ஊராட்சி மன்ற செயல் அலுவலர் சிவகுமாரிடம் நமது செய்தியாளர் வினவிய போது நிதி பற்றாக்குறை காரணமாக முறையாக பராமரிக்க முடியவில்லை எனவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். எனவே இந்த சுகாதார வளாகங்களை விரைந்து பராமரிப்பு செய்து குப்பைகளை அப்புறப்படுத்தி நிரந்தரமாக நல்ல முறையில் சுகாதார வளாகத்தை மக்கள் பயன்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.